வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். பாரம்பரிய முறையில் சட்டியில் பருப்பு போட்டு அப்போல்லாம் எப்படி சாம்பார் வைப்பாங்களோ அந்த மாதிரி சாம்பார் நான் உங்களுக்கு வச்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்முறை பார்த்துடலாம். பருப்பு போடுற சட்டி இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கணும். இந்த சட்டியில் 3/4 வாசி தண்ணி ஆட் பண்ணி உலை கொதிக்க வைக்கலாம். சட்டியில் பருப்பு போடும்போது இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து ஹாஃபாக மூடி வைக்கணும். ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி மூடி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போது இந்த தண்ணியை தான் நம்ம பருப்பு வேகும்போது இடையில தண்ணி வேணும்னா ஆட் பண்ணுவோம். 150 கிராம் பருப்பு களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா உலை கொதித்து வந்துருச்சு. கொதிக்கிற தண்ணியில் களைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த பருப்பு வேகிறதுக்கு சேர்க்க வேண்டியது 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், அதாவது castor ஆயில். இப்போல்லாம் இது யாரும் சேர்க்குறதில்ல. பாரம்பரிய முறையில் பருப்பு வேக வைக்கணுன்னா விளக்கெண்ணெய் தான் ஆட் பண்ணுவாங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது பருப்பு வேகும் போதே 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி உள்ளே போட்டுடலாம். இப்போது நம்ம மேலே வச்சுருந்த தண்ணியோடு இருந்த கிண்ணத்தை அதே மாதிரி வச்சுருவோம். ஃபுல்லாக கவர் ஆகாமல் லைட்டாக கேப் விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பருப்பு பொங்கிரும். இடையிடையே இந்த மாதிரி எடுத்து பார்த்து கலக்கி விட்டுட்டு திரும்பவும் அந்த கப்பை மேலே வச்சிடலாம். இடையில பருப்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அமுத்தும் போது சாஃப்டாக இல்லைன்னா திரும்பவும் வேக வைங்க. தண்ணி பத்தலைன்னா கிண்ணத்தில் இருக்கிற சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பருப்பு வெந்து வர ஸ்டேஜாக இருக்கும்போது இப்படி கொதி வரும். பருப்பு தண்ணி நல்லா திக்காக வரும். ஆனால் ப்ரெஷர் குக்கரில் உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக தண்ணி எடுக்க முடியாது. நம்ம உள்ளே போட்டிருந்த தக்காளியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இதை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெந்து வந்த பருப்புலேருந்து மேலால் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியும் தக்காளியும் ரசத்துக்கு போயிடும். இந்த பருப்பை தான் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த பருப்பை கரண்டிலேயே கடைஞ்சி விட்டால் போதும், இல்லைன்னா மத்தில் கடைஞ்சிக்கங்க. அந்தளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் பருப்பு ரசத்துக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் பால் எடுத்திருக்கேன். இன்றைக்கி சாம்பாருக்கு வெறும் கத்திரிக்காய் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வீட்டு செடியிலேருந்து வந்த வெள்ளை கத்திரிக்காய். இந்த மெத்தடில் நீங்கள் என்ன காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாருக்காக கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, மேராக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இப்படி எல்லா காயும் சேர்த்து நீங்கள் இதே மெத்தடில் சாம்பார் வச்சுக்கலாம். இப்போ புளியை நல்லா கரைச்சி சாம்பாருக்கு ரசத்துக்கும் பிரித்து எடுத்துக்குவோம். ஒரு கிண்ணத்தில் 1 கப் தண்ணி எடுத்து அதோட ஒரு கரண்டி பருப்பு தண்ணியும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க காயை இதில் ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் தண்ணியில் வேக வைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் பருப்பு தண்ணி சேர்த்துட்டோன்னா காய் கொஞ்சம் சல்லுன்னு இருக்காது. இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். காய் வேகிறதுக்குள்ளே சாம்பாரை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், சீரகம் 3 சேர்த்து 1/2 டீஸ்பூனுக்கு தாளிச்சிக்கலாம். கூட 2 பிஞ்ச் பெருங்காயம் போட்டுட்டு தட்டி வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. கூட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி இதை வேக வச்ச பருப்பில் கொட்டிடலாம். இதோட காய் இப்போ வெந்திருக்கும், அதையும் பருப்பில் சேர்த்துக்கலாம். காயை டைரெக்டாக பருப்புலேயே கூட போட்டு வேக வைக்கலாம். ஆனால் நம்ம பருப்பு ஏற்கனவே கொலைய வேக வச்சுட்டோம். அதோடு சேர்ந்து சும்மா காய் கொதிக்க வேண்டான்னு இந்த டெக்னிக் எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. காய் நமக்கு ஏற்கனவே பாதி வெந்துருச்சு. இதை நல்லா கலக்கி விட்டு கூட சாம்பார் தூள், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக புளி தண்ணியும் ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். 5 நிமிஷத்தில் புளி உப்பும் காயில் நல்லா பிடிச்சிருக்கும். சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி போட்டு கலக்கி ஒரு கொதி விட்டு இறக்கிக்கிங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி நீங்கள் பரிமாறலாம். இந்த சாம்பார் சவுத் இண்டியன் மீல்ஸோட பேர் பண்ண ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரெகுலர் குக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் சிம்பிள் ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.